பீஸ். நான் பாத்துக்கிறேன். கொஞ்சினது போதும். நம்மள மாதிரியே இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு நினச்சோம். அதான் இல்லையே. 5 வருஷம் எங்களுக்கு தெரியாமையே. இல்லப்பா, தெரிஞ்சிருந்தா பண்ண விட்டுருக்க மாட்டீங்களப்பா. ஏன் கல்யாணத்தை அப்படி பண்ண வேண்டியதானே? ஏன் இங்கே வந்து நிக்கிற? வந்துட்டான். இப்போ என்ன வயசாகுதுன்னு 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கு போகிறோன்னு வந்து நிற்கிறீங்க? அவங்களே வந்து சொல்றாங்க, நாம தான் பிள்ளைங்களுக்கு பண்ணி வைக்கணும். வாய மூடு நீ. காலேஜ் முடிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. 1 2 கல்யாணம். டேய், படிச்சு முடிச்சு வேலை வாங்கிட்டு கொஞ்சோடு மெச்சூர்டு இருக்கிறவனே கல்யாணம் பண்ணிட்டு தலையை பிச்சிட்டு இருக்கிறான். உனக்கு எதுக்குடா இப்போ? டேய், கொஞ்சம் யோசிச்சு பாருடா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ற விஷயம் கிடையாது இது. கல்யாணமாகி 5 வருஷம் தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் மெச்சூர்டா டீல் பண்ணலான்னு தோணுது. முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப வேணாம் மேடம். ராகவ், நீங்க என்ன சொல்றீங்க? ராகவ், 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 நீங்க என்ன சொல்றீங்க? நான் முடிவெடுக்கிற நிலைமை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு மேடம். முடிவு பண்ணிட்டப்பா, பண்ணிடலாம். என்னத்த? அதான்ப்பா, கல்யாணம் பண்றத பத்தி யோசிக்க சொன்னீங்கல்ல, பண்ணிடலாம். ஆள் ஓகே, யோசிச்சிட்டேன். பாத்தியாடி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்கிறான் பாத்தியா? அப்பா கிட்ட சொல்லிட்டியா? அவர் அந்த பண்றது சொல்லடி, நீ வாய மூடு. என்னடா சொன்ன? வாய மூட சொன்ன. பாத்தியாடி, என்ன மூடிட்டு இருக்க சொல்றான். பா, நான் உங்களை சொல்லப்பா. அப்போ என்ன சொன்னியாப்பா? உங்களை இப்ப என்ன சொன்னான்னு குழந்தை எப்படி திட்டிட்டு இருக்கீங்க? அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா இன்னும் குழந்தை மாதிரி தெரியுறான் அவனுக்கு. சின்ன வயசுல செல்லம் கொடுக்கும் போதே விளக்க மாத்தால 4 அடி அடிச்சிருக்கணும்னா அடிச்சிருக்கணும். பிள்ளைக்கு வலிக்குங்க. நான் அவனை சொல்லல. அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கப்ப சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பேச்சு பேச போகிறாங்களோ. சுத்தி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. பட் நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்றதுதான் முக்கியம். ஆல்ரெடி மலடின்னு அவங்க வீட்டில் என்ன நோகடிச்சதெல்லாம் போதும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா என்னையவே நம்ப வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா? நிறைய ட்ரை பண்ணிட்டேன் மேடம். 2 பேத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்பயும் பேபி ஃபார்ம் ஆகல. ஸ்ட்ரெஸ் தான் எல்லாம். தெரபிஸ்ட் கிட்ட போகாம டிவோர்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஃபிசிக்கல் விட மென்டலி ரொம்ப முக்கியம் ஹாப்பியான மேரிட் லைஃப்க்கு. எனக்கு தெரப்பி வேணாம் மேடம், அது எனக்கு தேவையும் இல்லை. ஸோ ப்ளீஸ். நீங்க விரும்பாட்டியும் இதெல்லாம் சொல்ல வேண்டியது எங்க கடமை. மேம் சாரி மேம், அவள் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கா. யாரும் இங்கே கன்ஃபியூஷன்லலாம் இல்லை மீரா, நான் அப்படி சொல்ல. மேடம், நான் கேட்டதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இதான் உங்க முடிவா? கல்யாணம் பண்ணிக்கிறது உன் முடிவு தான். ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது தான் ஒரே யோசனையா. என் பையனுக்கு என்ன குறைச்சல்? எவ்வளோ அழகா இருக்கான், குழந்தை மாதிரி. நல்ல பையன், நம்பி கொடுக்கலாம். தேங்க்யூமா. டேய், அவனுக்கு ஒரு வேலை கூட இல்லை. ஃப்ரெண்டுங்கனால சொல்கிறேன், நல்லா யோசிச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தால் நானே பொண்ணு கொடுக்க மாட்டேன். அப்புறம் இஷ்டம்டா. பா ப்ளீஸ் பா. அவன் ஒரு கம்பெனி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான்ப்பா. இன்னும் HR இன்டர்வியூ மட்டும்தான். அதுலேயும் அவன் செலக்ட் ஆகிடுவான்ப்பா. பா ப்ளீஸ் பா. அப்படிவா வலிக்கு? ப்ளீஸ், எனக்காக எப்படியா கன்வின்ஸ் பண்ணுமா? நான் பார்த்துக்கிறேன். செல்லமா, ஓகேவா? மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுவோம். தப்பு பண்ணிட்டேன். என்னோட கை காலை வச்சுட்டு நான் சும்மா இருந்திருக்கணும். பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ்.
நீங்கள் உங்கள் முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ரொசீட் பண்ணலாம். மியூச்சுவலாக இருந்தால் சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் தான் இனிமேல் டிசைட் பண்ணணும். மேம், சில சமயம் பெரிய விஷயங்களை கூட அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டோமோன்னு தோணும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை உட்காந்து பேசி பாருங்க. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் அவர்கிட்ட பேசாட்டியும் கோர்ட்லேயும் இதான் சொல்லுவாங்க. அப்போ புதுசாக கேட்குற மாதிரி கேட்காதீங்க. இப்பயே பேசி முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோர்ட்டில் உங்களுக்கு தான் ஈஸி. மியூச்சுவலாக பிரியணும்னா இதான் வழி. உங்கள் ஆசை இதான்னா ஃபஸ்ட்டு வேலையில் ஜாயின் பண்ணட்டும். ம் வேலை கிடைச்ச பிறகு அப்போ பேசுவோம். ம் ம் பேசி பார்க்கறது தான் ஒரே வழி. 1 வீக் டைம் எடுத்துகிட்டு பேசி பாருங்க. அதுக்கப்புறமும் இதுதான் உங்கள் டிசிஷன்னா மற்ற விஷயங்களை ப்ரொசீட் பண்ணலாம். ஊர்லேருந்து எப்படா வந்தா? மீரா எங்க? பக்கத்தில் ஏதோ வேலையாக போயிருக்கா. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டைவர்ஸ் கேட்டு லாயர் வரைக்கும் பார்க்க போயிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இது இப்படி தான் முடியும்னு இருந்தால் முடியட்டும்டா. விடுமச்சான். சூப்பரா. ஏன் பேச மாட்ட? மற்றவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும், ஆனால் நீ மட்டும் யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டல. ஏய், எனக்கு மட்டும் நான் ஆசையாடா இதை எப்படி முடிக்கணும்னு. டேய், உனக்கு இதில் விருப்பம் இல்லைனா நீ போய் அவட்ட பேச ட்ரை பண்ணுறா. அவள் என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்றா. இந்த மூஞ்ச பார்த்து தானே லவ் பண்ணா? அப்போ நீ தான் இறங்கி போய் பேசணும். கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்போ தெரியும். இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிறவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவள் கிடைக்கணும்னு என்னெல்லாம் பண்ணான்னு எனக்கு தாண்டா தெரியும். அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லாமல் போச்சுல. இஷ்டத்துக்கு பேசுகிறான். மச்சான், நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி தாண்டா மீராவும். அவளுக்காக கொஞ்சம் இறங்கி போகணுன்னு ஆசைப்படுவா. நீ தான் கொஞ்சம் இறங்கி போய் பேசி பாரு. மச்சான், சில விஷயம்லாம் ஒரு தடவை விட்டு போனது தாண்டா, திரும்பலாம் வராது. விட்டுறாத மச்சான், ப்ளீஸ். நான் பேசி பார்க்குறேன். ஜோ, எப்படா ஊர்லேருந்து வந்த? மார்னிங் தான். அது அம்மா சரி. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, எப்படி இருக்காங்க? வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ. ம், ஆமாம், சரி. அப்பா உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரே, அது என்னாச்சு? பார்த்துட்ருக்காங்க. சரி, நீ மீரா, போதும் நிறுத்துறியா? நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுறணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தாண்டா இருக்கு. டேய், நீ பேசாத. டேய் மச்சான், என்னடா பேசிகிட்டு இருக்க? ம். லவ் பண்ணும்போது இவன் எப்படா போவான், நம்ம நிம்மதியாக பேசிக்கலாம்னு இருக்க வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இருக்கும்போது தான் பேசிக்கவே செய்கிறீங்க. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் தயவு செஞ்சு அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ம்.
நம்ம அம்மா அப்பா ஒத்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. நானும் தான். என்னடா சோகமா சொல்ற? சோகம்லாம் இல்லடி, சந்தோஷமா தான் இருக்கேன். வெளியே காட்ட முடியல. ஓத்தா கழட்டி விடலான்ற நினைப்புல இருக்கியா? ஏய், கழட்டி விடலாம்லாம் எதுவும் இல்லை. திடீர்னு வேலை அது இதுன்னு கேட்டதும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ம். ஆமா, கெட்ட வார்த்தை பேசுனியா நீ இப்போ? நீ தானே கத்து கொடுத்த. என்கிட்ட இருந்து கற்றுக்க உனக்கு இது மட்டும் தான் கிடைச்சதா? டேய் ஒழுங்கா ஃபைனல் இன்டர் அட்டென்ட் பண்ணி வேலை வாங்குற வழியை பெரு. ம். வாங்கிட்டா? நீ வேலையை பார்த்துப்பியா, நான் உன்னை பார்த்துப்பேனா? ஆஹா, கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி சொல்ல. நீ வேலையை பார்த்துப்பியா, நான் உன்னை பார்த்துப்பேனா? ம். அட்டன் பண்ணி பேசிடு. ஏதாவது முக்கியமான காலம் இருக்க போது. அவாய்ட் பண்ண வேண்டிய கால் தான். எங்க அம்மாவா? அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா என் சைட்லயும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நீங்க என்னைக்காவது என் சைடு வச்சிருக்கீங்களா ராகவ்? நம்ம தானே லவ் பண்ணோம், நம்ம தானே சேர்ந்து கல்யாணமும் பண்ணோம். ஆனால் குழந்தைலனா மட்டும் தப்பு ஏன் மேலே. அது எப்படி? என் பக்கம் யாருமே நிற்கலையே. அப்போ என்னை பற்றி யோசிச்சிருக்கீங்களா நீங்கள்? இப்போ தப்பெல்லாம் ஏன் மேலே, அப்படி தானே? எல்லா கஷ்டமும் நீ மட்டும் தான் அனுபவிக்கிறேன்னு நினைக்காத. நீங்கள் படுற எல்லா கஷ்டத்தையும் என் மேலே திணிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இது குழந்தைனால மட்டும் வந்த பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்களா ராகவ்? அங்க இருந்தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறதுல தான் இருக்கு விஷயமே. எங்க அம்மா பேசினதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? உங்க அம்மா கிட்ட போய் என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னப்ப என்ன சொன்னாங்க? ஒத்துக்கிட்டாங்களா? இல்லல்ல. அப்ப மட்டும் உங்க பேச்சை மீறி என்ன கல்யாணம் பண்ண தெரிஞ்சிச்சுல. ஆனா இப்போ ஒரு வாட்டியாச்சும் அவளை அப்படி பேசாதீங்கம்மான்னு சொல்லியிருப்பீங்களா நீங்க? அங்க போய் பேசினா பெரிய பிரச்சனையா வந்தா உங்ககிட்ட வந்து பேசுறவங்களை விட்டுட்டு கேட்கறவங்களை அமைதியா இருக்க சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு மீரா. எல்லாத்தையுமே சரி பண்ண ட்ரை பண்றேன். ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்தாச்சு. எனக்கு நீ, உன் ஃபேமிலி, என் ஃபேமிலி யாருமே வேணாம். எனக்கு என் ப்ராஜெக்ட் ஓகேயான போதும். நான் யூஎஸ் போயிடுறேன். என்னை விட்டுருங்க. குழந்தை பார்த்தோன்னே ஒரு கொஞ்சல்சோ என்ன கூட மறந்துட்ட. அப்புறம் கொஞ்சாம பார்த்தல அந்த பொண்ணு எவ்வளவு கியூட்டா பண்ணிட்டு இருந்துச்சு. ஓ, நாளைக்கே நமக்கு ஒரு பொண்ணு பிறந்தா என்னதான் மறந்துடுவேல. சிரிக்கிற அப்புறம் நான் என்னடி சொல்லணும்? நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் எனக்கு நீ தாண்டி முக்கியம்னு சொல்லணும். இப்போ நான் என்ன சொல்லணும்ன்றதும் நீ சொல்லி நான் சொல்ல வேண்டியதா இருக்குல்ல. என்ன பண்றது, உன் வாயில இருந்தா வர மாட்டேங்குதே. நானே கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு.
சொல்லுடா நான் தான் முக்கியம்னு. நீதாம்மா முக்கியம், நீதான் முக்கியம். ப்ளீஸ் மீரா, ஒன் லாஸ்ட் டைம் நமக்காக ப்ளீஸ். ப்ளீஸ். அருவருப்பா இருக்கு. ஏழு கழுத வயசாகுது, ஒழுங்காக பைக் ஓட தெரில. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணிக்கிறது? ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அவள் வேற அங்கே உட்காந்து அழுதுட்டு கிடக்கிறா. இவனை என்னன்னு சொல்கிறது? இதில் கல்யாணம் பண்ணி வையாத. ஐயோ, இவனை பெற்றதுக்கு ஆண்டவா. அப்பா. அப்பாவா? யாருப்பா நீ? தம்பி, தம்பி எந்திரிச்சா அப்படி பாரு. ஃப்ரெண்டு தானே? டே மச்சான், கொஞ்ச நேரம் படுறா. சரி, என் ஃப்ரெண்டு தான் சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா மச்சான் ப்ளீஸ்ரா. அண்ணா யாருண்ணா நீங்கள்? அண்ணனா? மச்சான் படுறா. டே, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கடா. அப்பாவா? அவரையே ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்க? சொன்னா கேளு மச்சான், படுறா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், ஒன்னாதான்டா. டேய் 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 டேய்.
பார்த்து. மெதுவா மெதுவா. என்னப்பா? மச்சான் யார் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை.